இயேசுவை திரு கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. இயேசுவை திரு கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. உள்ளம் மகிழுவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. பாலன் இயேசுவை திரு கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உழைப்பின் மேன்மையை இந்த உலகம் உணர்ந்திட தச்சு தொழிலை தேர்ந்து கொண்டாய் தரணி நீதியிலே. உண்மை அன்பு நீதியும் மண்ணில் ஓங்கிட இறை திருவுளம் நீ ஏற்றுக்கொண்டாய் வாழும் போதிலே. உழைப்பின் மேன்மையை இந்த உலகம் உணர்ந்திட தச்சு தொழிலை தேர்ந்து கொண்டாய் தரணி நீதியிலே. உண்மை அன்பு நீதியும் மண்ணில் ஓங்கிட இறை திருவுளம் நீ ஏற்றுக்கொண்டாய் வாழும் போதிலே. திருக்குடும்பத்தின் இனிய பாதுகாவலா உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே. திருக்குடும்பத்தின் இனிய பாதுகாவலா உந்தன் பிள்ளைகள் எம்மை வழி நடத்துமே. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் திருப்பலி முன்னுரை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறிக்கொண்டு இந்நாளில் நமது சொல்லும் செயலும் ஒன்றாய் இணைந்து செல்ல வேண்டும். தொடக்கத்தில் கடவுள் ஒளி உண்டாகுக என்றார். ஒளி உண்டானது. சொல்லுவது ஒன்று, செய்வது வேறொன்றாக இருக்கக்கூடாது என்று இன்றைய 2 வாசகங்களும் கூறுவது போல நாம் பிறருக்கு அறிவுரையை கூறுவற்றை நாம் முதலில் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவரே விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். எனவே விண்ணரசில் பெரியவராக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இறையேசுவில் புனித சூசையப்பரினுடைய அன்பு பக்தர்களே, இந்த அருமையான நாளிலே புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் இன்றைய இறை வாக்கும்
அதே போல் நம்முடைய புனிதருடைய வாழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது விண்ணரசில் யார் பெரியவர், கடவுளுடைய கட்டளையை எவர் ஒருவர் துல்லியமாக நுணுக்கமாக கடைபிடித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய மனநிலையை கடவுள் காட்டுகின்ற வழியை பெற்று வாழுகின்ற ஒருவரால் விண்ணரசில் உயர்ந்தவராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர். இந்த தவக்காலத்தில் நாம் எல்லோரும் கடவுளிடம் க்ளோஸ்அப் ஆகணும். அதற்கு பரிந்துரை புனித ஜோசப். ஆகவே அவருடைய பரிந்துரையை நாடி இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், சிறப்பாக நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும், புனித யோசேப்பின் வழி நடக்கின்ற அன்பு பிள்ளைகளாக வாழ வளர வழி நடக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக வரம் வேண்டி மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே கொண்டாட நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டவும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நம் கடவுளாகிய ஆண்டவரின் நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ வேண்டும். கண்களால் கண்டதை மறவாமல் இதயத்தில் நிறுத்தி வாழ்நாள் முழுமையும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எடுத்து கூறி நல்வழியில் வழிநடத்த கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரேயரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின்
கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடந்தால் அதுவே மக்களினங்களின் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்டது வேறு பேரினம் ஏதாகினும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகினும் உண்டா? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. 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 ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பணியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உரை பணியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்து
வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் சிறு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றை என்னும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்திலே ஆண்டவருடைய பாடுகள், மரணத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். தாய் திரு அவை ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த தவக்காலம் அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய காலம் என்றெல்லாம் சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகிறது. ஏன் இந்த தவக்காலம் என்று இன்னும் நாம் சற்று ஆழ்ந்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். சாம்பல் புதனன்று வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்திலே மிக அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று. பிரியமானவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிலே சற்று தூரம் ஏற்பட்டு விடுகின்றது. கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிலே சற்று விரிசல் ஏற்பட்டு சின்னா பின்னமாக்கப்படுகின்றது. காரணம் என்ன? ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய நியமங்களை, ஆண்டவர் காட்டிய அன்பு வழிகளை நாம் பின்பற்றாமல் நம்முடைய விருப்பத்திற்கிணங்க பாவ வழிகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான். பிரியமானவர்களே, கடவுளோடு ஒப்புரவாக வேண்டுமென்றால், கடவுளோடு நமக்குள்ள உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். என்ன அந்த கட்டளை? ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். கடவுளுடைய அன்பை நாம் ஒவ்வொருவருமே முழுமையாக சுவைத்து அனுபவிக்கின்றோம். அதேபோல நாமும் ஒருவர் மற்றவர் மீது முழுமையாக அன்பு செய்யவும் அழைக்கப்படுகின்றோம். அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது முதலிலே ஒருவர் மற்றவரை நாம் மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதரன் சகோதரிகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள் நமக்கு எதிராக குற்றங்களை புரிகின்ற பொழுது, நம்மை வேண்டாம் என்று நினைக்கின்ற பொழுது, நம்மை அருவருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் அவர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய புனிதர் அன்னை தெரசால் மிகவும் அழகாக சொல்லுகின்றார்.
அன்னை தெரசாவை திருமணமான தம்பதியர்கள் சந்திக்கச் செல்வார்களாம். அப்பொழுது அவர்கள் அந்த திருமணமான தம்பதியர்களை பார்த்து இவ்வாறு அவர் கூறுவது வழக்கம்: இஃப் யூ ரியலி வாண்ட் டு லவ் சம்படி யூ மஸ்ட் லேர்ன் ஹவு டு ஃபர்கிவ். அதாவது, நீ யாரையாவது உன்னுடைய வாழ்க்கையிலே அன்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் என்றால் முதலிலே நீர் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள், பிறகு நீர் அவர்களை அன்பு செய்ய முடியும் என்று. நம்ம இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, ஒருவர் மற்றவரை மனதார நாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை அன்பு செய்ய நாம் தயாராகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகின்றார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது திருச்சட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான். நான் கொடுத்த அந்த அன்பு கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படி அந்த அன்பு கட்டளைகளை சட்டங்களை நீங்கள் பின்பற்றி வாழுகின்ற பொழுது விண்ணரசிலே நீங்கள் மிகப்பெரியவர்களாக இருப்பீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, விண்ணரசிலே நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டுமென்றால், விண்ணரசிலே நமக்கும் இடம் கிடைக்க வேண்டுமென்றால் நாமும் ஒருவர் மற்றவரை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். 1983 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்களை முகமது அலி அக்கா என்பவன் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அவரை சுடுகின்றான். சுருண்டு அப்படியே தரையில் விழுந்து விடுகின்றார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். அவர்கள் திருத்தந்தை அவர்கள் சிகிச்சைக்கு பிறகு தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார். அப்பொழுது அவர் கூறிய பதில், என்னை கொலை செய்ய நினைத்தவனை நான் மனதார மன்னிக்கின்றேன் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு சென்று அவனோடு பேசி அவனுடைய இதயத்தை இதமாக வருடி அவனை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டதால் தான் அவர் இன்று இந்த உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் புனிதராக இருக்கின்றார். இன்று திருத்தந்தையாக இருந்தவர் புனித 2ஆம் அருள் சின்னப்பர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் விண்ணரசில் மிகப்பெரியவராக கருதப்பட்டார். காரணம், அவரை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டதால். பிரியமானவர்களே, புனித மரிய கொரற்றியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி அவருடைய நினைவு நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். அவர் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது மிகவும் அழகானவர். அலெக்சாண்டர் செரனலி என்பவர் இந்த மரிய கொரற்றியை எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆசைக்கு இணங்காததால் 11 முறை அந்த பெண்மணியை கத்தியால் குத்தி கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது புனித மரிய கொரற்றி சொன்ன பதில், என்னை கொலை செய்ய நினைத்தவனை, என்னை அடைய வேண்டும் என்று நினைத்தவனை நான் மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்படி அவர் சொன்னதால் தான் விண்ணரசிலே புனித மரிய கொரற்றி மிகப்பெரியவர் என்று கருதப்பட்டார். இன்று நாம் அனைவரும் அவரை ஒரு மிகப்பெரிய மாபெரும் புனிதையாக போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் சினம் கொள்ள தாமதிப்பவர், அன்பும் அருளும் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், உன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்க கூடியவர். திருப்பாடல் புத்தகம் 103வது அதிகாரம் 3வது வசனத்திலே மீண்டுமாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் உன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்கின்றார். அப்படி உன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்கின்ற பொழுது உன்னிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகளையும் அவர் குணப்படுத்துகின்றார். சீராக் புத்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அநீதிகளை நீங்கள் மறந்து விடுங்கள், அவர்களை மனதார மன்னியுங்கள். அவ்வாறெனில் நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவரும் உங்களுடைய பாவங்களை மனதார மன்னிக்கின்றார் என்று. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14 முதல் 15 முடிய உள்ள இறைவசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களையும் குறைகளையும் நீங்கள் மன்னிப்பீர்களானால் விண்ணக தந்தையும் உங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மனதார மன்னிக்கின்றார். நீங்கள் மற்றவர் செய்யும் குற்றங்களையும் குறைகளையும் மனதார மன்னிக்காவிடில் விண்ணக தந்தையும் உங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிக்க மாட்டார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், மன்னியுங்கள் நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் ஒருவர் மற்றவரை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. பிரியமான சகோதரன் சகோதரிகளே,
யார் நமக்கு எதிரி? யார் நமக்கு துன்பங்களை வருவிக்கக்கூடியவர்கள்? யார் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடியவர்கள்? யார் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள்? வெளியிலிருந்து வரக்கூடியவர்களா? ஒருபோதும் இல்லை. நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, இவர்கள்தான். இவர்களை நாம் மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய புறப்பட வேண்டும். அப்படி மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் அவர்களை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க புறப்படுகின்றோம். அப்படி கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது விண்ணரசிலே நாம் அனைவரும் மிக பெரியவராக இருக்க முடியும் என்று நம் ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமான சகோதரன் சகோதரிகளே, சூசையப்பரினுடைய அன்பு பக்தர்களே, தொடரவிருக்கின்ற இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நமக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன் சகோதரிகள், நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்களுக்கு இடையே உள்ள அந்த உறவிலே சற்று தூரம் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த தவக்காலத்திலே நன்கு சிந்தித்து பாருங்கள். யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல், அவர்கள் செய்ததை மறக்க முடியாமல் இருக்கின்றீர்களோ, அவர்கள் செய்த அந்த செயல்களை மறந்து விடுங்கள். அவர்களையும் நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது விண்ணரசிலே மிகப்பெரியவர்களாக நீங்களும் இருக்க முடியும். ஆகவே உங்கள் சகோதரன் சகோதரிகளோடு உங்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கடவுளோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள். ஏனென்றால் இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆமென். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார்: செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ. நம்முடைய கடவுள் கேட்கின்ற தெய்வம், காண்கின்ற தெய்வம். எனவே நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். செசாருக்கு உரியதை செசாருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்ற இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் அனைவரும் உண்மை, நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பண்புகளை வாழ்வாக்கி மக்களுக்காக உழைக்கும் நல்மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் பெயர் பாறை, பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்ற ஆண்டவரே, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் அனைவரும் இறையன்பிலும் பிறரன்பிலும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையை பல வண்ண நிறங்களில் படைத்து காத்து வரும் இறைவா, நீர்நிலைகள், காற்று மற்றும் மரம், செடி கொடிகளை பராமரிக்கவும், மரம் வளர்த்து மழை பெறவும், சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பராமரிக்கவும், வரும் தலைமுறையினருக்கு இயற்கையை பராமரித்து வாழ கற்றுக் கொடுக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறார்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை உம் பாதம் சமர்ப்பித்து செபிக்கின்றோம். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நல்லவர்களாக வாழ, ஞானத்திலும் அறிவிலும் வளர வரம் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்ற இயேசுவே, எம் பங்கு மக்கள் மற்றும் கிளைப்பங்கு மக்கள், நாட்டாண்மைகள் அனைவரும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வமாக கலந்து கொண்டு வாழவும், விவசாய தொழில் பொருளாதாரம் பெருகவும், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்துடன் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அன்பு இறைவா, மாதா தொலைக்காட்சி குழுவினர் அனைவரையும் ஆசிர்வதியும்.
இயக்குனர் தந்தை, அவர்களோடு இணைந்து செயல்படும் தந்தையர்கள், உழைப்பாளர்கள் அனைவரும் நல்ல உடலுள்ள நலனோடு வாழவும், இன்னும் பல வளர்ச்சி பெற தாராள மனதோடு மக்கள் உதவும் கரம் நீட்டவும், மன அமைதியோடு மக்களை ஆன்மீக வாழ்வில் வழிகாட்டும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் ஆசிர்வதித்து உம் அருள் வரங்களால் நிரப்பிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் தூய மறைநிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கனிகளேந்தி உம்பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீ. மலர்களை ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் மறைநெடுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றே, மனதை மேலே எழுப்புகின்றே, நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூத புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும், எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உங்கள் கணவன் உங்களை கைவிட்டாலும், உங்கள் மனைவி உங்களை கைவிட்டாலும், பெத்த பிள்ளைகளே உங்களை கைவிட்டாலும், கைவிடாத இறைவன் இதோ இருக்கின்றார். இந்த இறைவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையேறி இணையாட வாராய், களையாத கனவாக எனில் உடைய வாராய். நீங்காத மறையே நீ இணையாட வாராய், களையாத கனவாக எனில் உறைய வாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாரே வா, நீர் என்னில் வாழவா, வாழவா, எம் மண்ணை ஆளவா. வாரே வா, நீர் என்னில் வாழவா, வாழவா, எம் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ
என் சோகம் தீரும். ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ எனையாளவாராய், களையாத கனவாக எனில் உரையவாராய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டமளிக்கும் விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பயணத்தையும் நீங்கள் செய்கின்ற விவசாயத்தையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித சூசையப்பருடைய பரிந்துரையில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியும் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே. உள்ள மகிழவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. உள்ள மகிழவோம் உம்மை பாடியே, நன்றி கூறுவோம் ஒன்று கூடியே. இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியும் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே,